அசோக் குமார். ஜாதகத்தில் துலா லக்னம், துலாம் ராசி, நட்சத்திரம் விசாகம் 2வது பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிறது புதன் தசை, பாக்யாதிபதியினுடைய தசை தான். ஸோ புதன் தசையில் செவ்வாய் புத்தி வர ஜனவரியில ஸ்டார்ட் ஆகுது. செவ்வாய், ராகு, குரு, சனி. சரியா? ஸோ உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய புத்தி தான் உங்களுடைய கேள்வியாக இருக்குது. புதன் தசை போகுது. புதன் உங்களுக்கு 4வது பாவகத்தில் அமர்ந்து வக்ரமாகி செவ்வாயினுடைய நட்சத்திரமா, அவ்வளவுதான். ஸோ பாக்யாதிபதி செவ்வாயினுடைய நட்சத்திரம் வாங்கி அமர்ந்து நிற்பது சிறப்பு. அண்ட் தென் சந்திர கேந்திரத்துல இருப்பது மிக சிறப்பு. இந்த ஜாதகம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். இங்க லக்னாதிபதி சுக்கிரன் 6வது பாவகத்துல நிற்பது தப்பு. அண்ட் தென் அதோட சேர்ந்து ராகுவோட இணைஞ்சு நின்னது இன்னமும் தப்பு அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இங்க சந்திர அதியோகம் எந்த அளவுக்கு, சுக்கிரன் 7, சந்திரன் 24, ரொம்ப இல்ல, அதிகமாக விலகல் இருக்குது. இங்க சுக்கிரன் பெரிய அளவுல சந்திர அதியோகத்துல சுபத்துவம் ஆகல. அப்ப என்ன அர்த்தம், இங்க லக்னாதிபதி வீக்கா இருக்குது. அப்ப இந்த ஜாதகருக்கு பண வரவு உண்டானா உண்டு. ஆனா லக்னாதிபதி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கார், ஒரு அளவு நிர்வாகம் பண்ணக்கூடிய, ஒரு விஷயத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய திறமை இருக்குதா, இருக்கு. ஆனா நேர்வழியில இல்ல. 6வது பாவகம்ங்கிறது மறைமுக ஸ்தானம். இப்ப மறைமுகம் ஸ்தானம்னா என்ன, மறைமுகமான செயல்பாடு, எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள், இது போன்ற விஷயங்கள்லாம் கொடுக்கும். அப்ப இதுதான் தவறு. மகாதன யோகம் இருக்கா, இங்க 9ஆம் பாவகதிபதி செவ்வாய் நட்சத்திரம், இதுவே யோகத்தை கொடுக்கும். சிம்பிள். இந்த ஜாதகத்துல 2ஆம் பாவகதி பலம், பாக்யாதிபதி உங்களுக்கு 2ஆம் பாவத்துல 2ஆம் பாவகாதிபதி நட்சத்திரத்துல உட்காந்து, இதுவே தன அமைப்பை நல்லாவே கொடுத்துரும். சரியா? ஸோ அதனால இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெளிவா நிக்குது. புதன் தசை சூப்பர், அதனால மாற்று கருத்து கிடையாது. ஆனா எப்பப்பெல்லாம் ராகு புத்தி, குரு புத்தி, சுக்கர புத்தி எல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடா கடன் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். என்னன்னா மகாதன யோகம் இருக்கிற காசு வரும்னு சொல்லிட்டு கடன் ஆகுமா? என்னதான் அம்பானியா இருந்தாலும் அவருக்கும் பல ஆயிரம் கோடி கடன் இருக்கத்தான் செய்யும். ஸோ அப்ப அவங்களுக்கு கேட்டார் போல அந்த கடனை வச்சுக்குவாங்க. காரணம், இது போன்ற 6, 8 தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சிக்கலை கொடுக்கும். அது பலமா இருந்துச்சுன்னா அவங்க ஒரு 1000, 2000 கடன் வாங்க மாட்டாங்க, வாங்கினாலே லேக்ஸ் கணக்குல கடன் வாங்குவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இங்க லக்னாதிபதி உச்சமாகி 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு என்ன அர்த்தம், இவருக்கு எண்ணங்கள் அதான் அது அளவுக்கு அதிகமாகவே கேட்கணும்னு தோணும். எது, கடன் விஷயத்துல. சரியா? அந்த அடிப்படையில தவறு. லக்னாதிபதி 6ஆம் இடத்தோட நிக்கிறது தப்பு அப்படின்னு நான் சொன்னேன். சரி, மகாதன யோகம் இருக்கா? இருக்கு. ரைட், அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது கிடையாது. அடுத்த 4 தசா புத்திகள் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். புதன் தசை செவ்வாய் புத்தி நல்லா இருக்கும், ராகு புத்தி நல்லா இருக்காது, குரு புத்தியும் அதே போலதான், சனி புத்தி நல்லா இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியில இதே ஆன்சரை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போன 2 வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்சர் பண்ணனா என்னன்னு தெரியல, வேற ஒரு கேள்விக்கு இதே ஆன்சர் நான் பண்ணியிருப்பேன். நீங்க எத்தனை தடவை நீங்க கேள்வி கேட்டாலும் இந்த கிரகம் இந்த வீட்டுல இருந்துச்சுன்னா இந்த பலன் தான் செய்யும். ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு ஃபார்மேட்ல பலன் எடுப்பாங்க. நீங்க என்னதான் எத்தனை ஜாதகத்தை, என்னங்க இருக்கிறது 9 கிரகம் 12 வீடு, இந்த காம்பினேஷன்ஸ்ல மேக்சிமம் இந்த கிரக சேர்க்கை இப்படிலாம் இருக்கும் அப்படிங்கறது எங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். அப்ப இந்த கிரக சேர்க்கைக்கு இப்படித்தான் பலன் நடக்கும் அக்யூரேட்டா சொல்ல முடியும். சில கிரக சேர்க்கைக்கு ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் வரும். இது நடக்குமா, இது நடக்குமா, இது இல்ல இது வருமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வரும்பொழுது அது மாதிரியான ஜாதகக்காரங்களுக்கு தான் ஒரு தடவை பார்க்கும்போது ஒரு பலன், அன்னைய காலகட்டம் என்ன இன்டிமேட் ஆகுதோ, மனசுல டப்புன்னு தோணுதோ, இந்த கிரகம் இப்படித்தான் செய்யுமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பலன் சொல்லுவோம். இன்னொரு டயத்துல வேற மாதிரி பலன் வரும். அப்ப உள்ள காரணம், அன்னைய உள்ள காலகட்டத்துல ஒரு ஜோசியத்தை போகும்போது, ஏன்னா நேத்து அன்னைக்கு வேற மாதிரி சொன்னா இன்னைக்கு வேற மாதிரி சொன்னங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு தோணும். அதான் இந்த ஜாதகத்துல லக்னாதிபதி பலமாகி இப்படிலாம் உட்காந்துச்சுன்னா பட்டுன்னு தெரியுது. இந்த ஜாதகம் நான் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணியிருக்கேன். இதே ஆன்சர் நான் பண்ணியிருக்கேன். சரியா? நன்றி.